வணக்கம். முதலுதவி முறை மற்றும் அடிப்படை பயிற்சி குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க அமர்வை தொடங்கலாம். இந்த பதிவின் நோக்கங்களை இப்போது பார்ப்போம். பதிவின் முடிவில் நீங்கள் பின்வருவனவற்றை செய்ய முடியும். பின்வரும் முறைகள் மூலம் வெவ்வேறு நிலைகளில் மயக்கமடைந்தவருக்கு சுவாசத்தை மீட்டெடுக்கவும், நெல்சனின் ஆர்ம் லிஃப்ட் பேக் பிரஷர் முறையில் பாதிக்கப்பட்டவரை உயிர்ப்பிக்கவும், ஷாஃபர் முறை, வாய்க்கு வாய் முறை, வாய் முதல் மூக்கு முறை, இதய நுரையீரல் புத்துயிர் பெறுதல் அதாவது CPR, இரத்தப்போக்கு நிறுத்த சிகிச்சை செய்யவும். முதல் உதவி என்பது கடுமையான காயம் அல்லது நோய்வாய்ப்பட்ட நபருக்கு வழங்கப்படும் உடனடி கவனிப்பு மற்றும் ஆதரவு. முதன்மையாக உயிரை காப்பாற்ற, மேலும் சிதைவு அல்லது காயத்தை தடுக்க, பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற திட்டமிடுதல், சிறந்த ஆறுதல் மற்றும் இறுதியாக அவர்களை அடைய உதவுதல். மருத்துவ மையம் அல்லது மருத்துவமனை கிடைக்கக்கூடிய அனைத்து வழிகளிலும். முதலுதவியின் முக்கிய நோக்கங்களை 3 முக்கிய புள்ளிகளில் சுருக்கமாக கூறலாம். உயிரை பாதுகாக்கவும். நோயாளி சுவாசித்துக் கொண்டிருந்தால் முதலுதவி செய்பவர் பொதுவாக அவர்களை மீட்கும் நிலையில் வைப்பார். நோயாளி அவர்களின் பக்கத்தில் சாய்ந்திருப்பார். இது குரல் வளையிலிருந்து நாக்கை அகற்றும் விளைவையும் கொண்டுள்ளது. மயக்கமடைந்த நோயாளிகளின் மரணத்திற்கான பொதுவான காரணத்தையும் இது தவிர்க்கிறது. மேலும் பாதிப்பை தடுக்கவும். மேலும் சில சமயங்களில் நிலைமை மோசமடைவதை தடுப்பது அல்லது மேலும் காயமடையும் அபாயம் என அழைக்கப்படுகிறது. இது வெளிப்புற காரணிகள் இரண்டையும் உள்ளடக்கியது. அதாவது நோயாளியை எந்த தீங்கு விளைவிக்காத காரணத்திலிருந்தும் நகர்த்துவது மற்றும் நிலை மோசமடைவதை தடுக்க முதலுதவி நுட்பங்களை பயன்படுத்துவது. இரத்தக் கசிவை நிறுத்த அழுத்தம் கொடுப்பது ஆபத்தானது. மீட்பு ஊக்குவிக்க. முதல் உதவி என்பது நோய் அல்லது காயத்திலிருந்து மீட்பு செயல்முறையை தொடங்க முயற்சிப்பதை உள்ளடக்கியது. மேலும் சில சந்தர்ப்பங்களில் ஒரு சிறிய காயத்திற்கு பிளாஸ்டரை பயன்படுத்துவது போன்ற சிகிச்சையை முடிப்பதும் அடங்கும். முதலுதவி ABC. ABC என்பது காற்றுப்பாதை, சுவாசம் மற்றும் சுழற்சியை குறிக்கிறது. காற்றுப்பாதை. காற்றுப்பாதை தெளிவாக இருப்பதை உறுதிப்படுத்த முதலில் கவனம் செலுத்த வேண்டும். அடைப்பு அதாவது மூச்சு திணறல் என்பது உயிருக்கு ஆபத்தான அவசர நிலை. சுவாசம். சுவாசம் நின்றால் பாதிக்கப்பட்டவர் விரைவில் இறக்க நேரிடும். எனவே சுவாசத்திற்கான ஆதரவை வழங்குவது ஒரு முக்கியமான அடுத்த படியாகும். முதலுதவியில் பல முறைகள் உள்ளன. சுழற்சி. ஒரு மனிதனை வாழ வைக்க இரத்த ஓட்டம் இன்றியமையாதது. முதலுதவியாளர்கள் இப்போது CPR முறைகள் மூலம் மார்பு அழுத்தத்திற்கு நேராக செல்ல பயிற்சி பெற்றுள்ளனர். இப்போது செயற்கை சுவாசம் பெற பாதிக்கப்பட்டவரை தயார்படுத்துவதற்கான செயல்முறையை பார்ப்போம். பாதிக்கப்பட்டவரின் சுவாசத்தில் குறுக்கிடக்கூடிய இறுக்கமான ஆடைகளை தளர்த்தவும். பாதிக்கப்பட்டவர் உயரமான இடத்தில் இருந்தால் பாதிக்கப்பட்டவரை பாதுகாப்பாக தரைமட்டத்திற்கு கொண்டு வந்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கவும். தாமதிக்காமல் உடனடியாக செயற்கை சுவாசத்தை தொடங்குங்கள். பொதுவாக பாதிக்கப்பட்டவரின் உள்பகுதிகளுக்கு காயம் ஏற்படுவதை தடுக்க வன்முறை நடவடிக்கைகளை தவிர்க்கவும். செயற்கை சுவாசத்தின் பல்வேறு முறைகள் உள்ளன. நெல்சனின் கை அல்லது லிஃப்ட் பேக் பிரஷர் முறை,
ஷாஃபர் முறை, வாய் முதல் வாய் வரை, வாய் முதல் மூக்கு வரை, கார்டியோ நுரையீரல் புத்துயிர் அல்லது சிபிஆர் முறை. இப்போது லிஃப்ட் பேக் பிரஷர் முறையில் நெல்சனின் கையால் பாதிக்கப்பட்டவரை உயிர்ப்பிப்பதற்கான நடைமுறையை பார்ப்போம். பாதிக்கப்பட்டவரின் உள்ளங்கைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக மடித்து தலையை உள்ளங்கைக்கு மேல் கன்னத்தில் வைத்து பாதிக்கப்பட்டவரை, அதாவது முகம் கீழே இருக்குமாறு வைக்கவும். பாதிக்கப்பட்டவரின் கைக்கு அருகில் 1 அல்லது 2 முழங்கால்களில் மண்டியிடவும். பாதிக்கப்பட்டவரின் முதுகில் உங்கள் கைகளை அக்குலின் கோட்டிற்கு அப்பால் வைக்கவும். உங்கள் விரல்களை வெளியேயும் கீழ் நோக்கியும் விரித்து கட்டை விரல்கள் ஒன்றை ஒன்று தொடும்படி வைக்கவும். உங்கள் கைகள் ஏறக்குறைய செங்குத்தாக இருக்கும் வரை நேராக வைத்துக்கொண்டு மெதுவாக முன்னோக்கி அசைக்கவும். பாதிக்கப்பட்டவரின் நுரையீரலிலிருந்து காற்றை வெளியேற்றும் வகையில் பாதிக்கப்பட்டவரின் முதுகில் சீராக அழுத்தவும். பாதிக்கப்பட்டவரின் கைகளில் உங்கள் கைகள் கீழ்நோக்கி சறுக்குவதன் மூலம் பின்னோக்கி ஆடும் இயக்கத்தை ஒத்திசைக்கவும். மேலும் அவரது மேல் கையை முழங்கைகளுக்கு சற்று மேலே பிடிக்கவும். பின்னோக்கி அசைவதை தொடரவும். நீங்கள் பின்வாங்கும்போது பாதிக்கப்பட்டவரின் தோள்களில் பதற்றத்தை உணரும் வரை மெதுவாக உயர்த்தி உங்கள் கைகளை உங்களை நோக்கி இழுக்கவும். சுழற்சியை முடிக்க பாதிக்கப்பட்டவரின் கைகளை குறைத்து உங்கள் கைகளை ஆரம்ப நிலைக்கு நகர்த்தவும். பாதிக்கப்பட்டவர் புத்துயிர் பெறும்போது பாதிக்கப்பட்டவரை ஒரு போர்வையால் சூடாக வைக்கவும். சூடான தண்ணீர் பாட்டில்கள் அல்லது சூடான செங்கற்களால் மூடப்பட்டிருக்கும் கைகள் மற்றும் கால்களின் உட்புறங்களை இதயத்தை நோக்கி அடிப்பதன் மூலம் சுழற்சியை தூண்டுகிறது. அவரை படுத்திருக்கும் நிலையில் வைக்கவும். அவர் தன்னை சுறுசுறுப்பாக செய்யவிடாதீர்கள். செயல்முறையின் போது நாம் கவனிக்க வேண்டிய சில செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை உள்ளன. இந்த செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகளை பார்ப்போம். மார்பு மற்றும் வயிற்றில் காயங்கள் ஏற்பட்டால் நெல்சனின் கை தூக்கு முதுகு அழுத்த முறையை பயன்படுத்தக்கூடாது. பாதிக்கப்பட்டவருக்கு முழு சுய நினைவு வரும் வரை எந்த ஊக்க மருந்தையும் கொடுக்காதீர்கள். அடுத்து ஷாஃபர் முறையால் பாதிக்கப்பட்டவரை உயிர்ப்பிப்பதற்கான நடைமுறையை பார்ப்போம். பாதிக்கப்பட்டவரை அவரது வயிற்றில் படுக்க வைத்து ஒரு கையை நேரடியாக முன்னோக்கி நீட்டி மற்றொரு கையை முழங்கையில் வளைத்து முகத்தை பக்கவாட்டில் திருப்பி கை அல்லது முன்கையில் வைக்கவும். பாதிக்கப்பட்டவரின் இருபுறமும் ஒரு முழங்காலுடன் மண்டியிடவும். அதனால் அவரது தொடைகள் உங்கள் முழங்கால்களுக்கு இடையில் இருக்கும் மற்றும் கட்டை விரல்களை நிலைநிறுத்தவும். கைகளை நேராக பிடித்துக்கொண்டு மெதுவாக முன்னோக்கி ஆட்டுங்கள். இதனால் உங்கள் உடலின் எடை படிப்படியாக பாதிக்கப்பட்டவரின் நுரையீரலிலிருந்து காற்றை வெளியேற்றுவதற்காக பாதிக்கப்பட்டவரின் கீழ்விழா எலும்பின் மீது கொண்டு வரப்படும். இப்போது பின்னோக்கி ஆட்டுங்கள். பாதிக்கப்பட்டவரின் உடலில் இருந்து அனைத்து அழுத்தங்களையும் உடனடியாக அகற்றி நுரையீரல் காற்றில் நிரப்ப அனுமதிக்கிறது. 2 வினாடிகளுக்கு பிறகு மீண்டும் முன்னோக்கி சென்று சுழற்சியை வழக்கமாக நிமிடத்திற்கு 12 முதல் 15 முறை என்ற விகிதத்தில் செய்யவும். பாதிக்கப்பட்டவர் இயற்கையாக சுவாசிக்க தொடங்கும் வரை செயற்கை சுவாசத்தை தொடரவும். பாதிக்கப்பட்டவருக்கு மார்பு மற்றும் வயிற்றில் காயங்கள் ஏற்பட்டால் இந்த முறையை தவிர்க்கவும். அடுத்து வாயிலிருந்து வாய்முறை மூலம் பாதிக்கப்பட்டவரை உயிர்ப்பிப்பதற்கான நடைமுறையை பார்ப்போம். முதலில் பாதிக்கப்பட்டவரை அவரது முதுகில் படுக்க வைத்து அவரது தோள்களின் கீழ் ஒரு துணியை வைக்கவும்.
அவரது தலை நன்றாக பின்னால் வீசப்படுவதை உறுதி செய்யவும். கன்னம் நேராக மேல் நோக்கி இருக்கும்படி பாதிக்கப்பட்டவரின் தலையை பின்னால் சாய்க்கவும். பாதிக்கப்பட்டவரின் தாடையை பிடித்து கீழ் பற்கள் மேல் பற்களை விட உயரமாக இருக்கும் வரை மேல் நோக்கி உயர்த்தவும். செயற்கை சுவாசம் முழுவதும் தாடையின் நிலையை பராமரிக்கவும். நாக்கு காற்றுப்பாதையை தடுப்பதை தடுக்கவும். ஆழ்ந்த மூச்சை எடுத்து பாதிக்கப்பட்டவரின் வாயின் மேல் உங்கள் வாயை வைத்து காற்று புகாத தொடர்பை ஏற்படுத்தவும். பாதிக்கப்பட்டவரின் மூக்கை கட்டைவிரல் மற்றும் ஆள்காட்டி விரலால் கிள்ளவும். நேரடி தொடர்பு உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்கள் வாய்க்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையில் ஒரு நுண்துளை துணியை வைக்கவும். ஒரு குழந்தைக்கு உங்கள் வாயை அவரது வாய் மற்றும் மூக்கின் மேல் வைக்கவும். பாதிக்கப்பட்டவரின் மார்பு உயரும் வரை அவரது வாயில் ஊதவும். உங்கள் வாயை அகற்றி மூக்கில் உள்ள பிடியை விடுங்கள். அவர் மூச்சை வெளியேற்ற அனுமதிக்கவும். உங்கள் தலையை திருப்பி காற்று வெளியேறும் சத்தம் கேட்கவும். செயல்முறையின் போது நாம் கவனிக்க வேண்டிய சில செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை உள்ளன. இந்த செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகளை பார்ப்போம். காற்றை உள்ளிழுக்க முடியாவிட்டால் பாதிக்கப்பட்டவரின் தலை மற்றும் தாடையின் நிலையை சரிபார்த்து தடைகள் உள்ளதா என வாயை மறுபரிசீலனை செய்து மீண்டும் வலுவாக முயற்சிக்கவும். மார்பு இன்னும் உயரவில்லை என்றால் பாதிக்கப்பட்டவரின் முகத்தை கீழே திருப்பி தடைகளை அகற்ற அவரது முதுகில் கூர்மையாக அடிக்கவும். சில நேரங்களில் காற்று பாதிக்கப்பட்டவரின் வயிற்றில் நுழைகிறது. இது வயிற்றின் வீக்கத்திற்கு சான்றாகும். வெளிவிடும் காலத்தில் வயிற்றை மெதுவாக அழுத்தி காற்றை வெளியேற்றவும். இப்போது வாயிலிருந்து மூக்கு முறை மூலம் பாதிக்கப்பட்டவரை உயிர்ப்பிப்பதற்கான நடைமுறையை பார்ப்போம். ஒரு கையின் விரல்களை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவரின் உதடுகளை இறுக்கமாக மூடி பாதிக்கப்பட்டவரின் நாசியை சுற்றி உங்கள் உதடுகளை மூடி அவருக்குள் சுவாசிக்கவும். பாதிக்கப்பட்டவரின் மார்பு உயர்ந்து விழுகிறதா என்று பார்க்கவும். பாதிக்கப்பட்டவர் பதிலளிக்கும் வரை இந்த பயிற்சியை நிமிடத்திற்கு 10 to 15 டைம்ஸ் செய்யவும். பாதிக்கப்பட்டவரின் வாய் திறக்காத போது அல்லது அடைப்பு ஏற்பட்டால் இந்த முறையை பயன்படுத்தவும். கார்டியோ பல்மனேரி புத்துயிர் அதாவது CPR மூலம் மாரடைப்புக்கு உள்ளான ஒரு பாதிக்கப்பட்டவரை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கான நடைமுறையை இப்போது தெரிந்து கொள்வோம். கழுத்தில் இதய துடிப்பு இல்லாமை, உதடுகளைச் சுற்றி நீல நிறம், பாதிக்கப்பட்டவரை அவரது முதுகில் ஒரு உறுதியான மேற்பரப்பில் வைக்கவும். பாதிக்கப்பட்டவருடன் மண்டியிட்டு மார்பை எதிர்கொள்ளவும் மற்றும் மார்பகத்தின் கீழ்ப்பகுதியை கண்டறியவும். மார்பகத்தின் கீழ்ப்பகுதியின் மையத்தில் ஒரு கையின் உள்ளங்கையை வைக்கவும். உங்கள் விரலை விலா எலும்புகளிலிருந்து விலக்கவும். உங்கள் மற்றொரு கையால் உள்ளங்கையை மூடி உங்கள் விரல்களை ஒன்றாக பூட்டவும். உங்கள் கைகளை நேராக வைத்து மார்பகத்தின் கீழ்ப்பகுதியில் கூர்மையாக அழுத்தவும். பின்னர் அழுத்தத்தை விடுவிக்கவும். முந்தைய படியை மீண்டும் செய்யவும். குறைந்தபட்சம் நிமிடத்திற்கு 15 முறை. இதயத் துடிப்பை சரிபார்க்கவும். 2 சுவாசங்களை கொடுக்க பாதிக்கப்பட்டவரின் வாயில் மீண்டும் நகர்த்தவும். அதாவது வாயிலிருந்து வாய் புத்துயிர் பெறுதல். இதயத்தின் மற்றொரு 15 அழுத்தங்களை தொடரவும். அதைத் தொடர்ந்து 2 சுவாசங்களை வாயிலிருந்து வாய் புத்துயிர் பெறவும்.
அடிக்கடி இடைவெளியில் துடிப்பை சரிபார்க்கவும். இதய துடிப்பு திரும்பியவுடன் சுருக்கங்களை உடனடியாக நிறுத்தவும். ஆனால் இயற்கையான சுவாசம் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை வாயிலிருந்து வாய் வரை புத்துயிர் பெறுவதை தொடரவும். பாதிக்கப்பட்டவரை மீட்கும் நிலையில் வைக்கவும். அவரை சூடாக வைத்து விரைவில் மருத்துவ உதவி பெறவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டவை என்னவென்றால், பின்வரும் முறைகள் மூலம் வெவ்வேறு நிலைகளில் மயக்கமடைந்தவருக்கு சுவாசத்தை மீட்டெடுக்கவும். நெல்சனின் ஆர்ம் லிஃப்ட் பேக் பிரஷர் முறையில் பாதிக்கப்பட்டவரை உயிர்ப்பிக்கவும். ஷாஃபர் முறை, வாய்க்கு வாய் முறை, வாய் முதல் மூக்கு முறை, இதய நுரையீரல் புத்துயிர் அதாவது சிபிஆர், இரத்தப்போக்கு நிறுத்த சிகிச்சை செய்யவும். எனவே முதலுதவி முறை மற்றும் அடிப்படை பயிற்சி பற்றிய இந்த அமர்வு முடிவடைகிறது. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.